திருவிவிலியம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் திருவிவிலியம். பழையது 46, புதியது 27, மொத்தம் 73, மொத்தம் 73. பழைய ஏற்பாடும் புதிய இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த கோலாகலமாக இந்த மறைக்கல்வி வகுப்பினை இயேசுவில் வளர மலர என்ற மைய கருத்தோடு நாம் துவங்க இருக்கின்றோம். எனவே கொடியேற்றத்தோடும் உறுதிமொழியோடும் நாம் இந்த பெற்றோர்களும் உறுதிமொழி எடுப்பார்கள், ஆசிரியர்களும் எடுப்பார்கள், மாணவ மாணவிகளும் உறுதிமொழி எடுப்பார்கள். அவர்கள் கையில் பதாகைகளுடன் மறைக்கல்வின் முக்கியத்துவத்தோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். நாம் இப்போதான் மேலே அவர்களை குழுவாக பிரித்தோம். அதற்காக தான் நமக்கு சிறிது நேரமானது. இப்பொழுது நாம் நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் நமது பங்கு தந்தையோடு இணைந்து இந்த மறைக்கல்வியினை துவங்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் அனைவரும் இணைந்து மாணவர்கள் சார்பாக மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுப்பார்கள். எனவே மாணவர்கள் சார்பாக உறுதிமொழியை படிக்க அன்போடு செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நேயர் மறைக்கல்வியின் ஒழுங்குமுறைகள். உறுதிமொழி. மாணவர்கள். மறைக்கல்வி மாணவர்களாகிய நாங்கள் எல்லா வாரமும் தவறாமல் மறைக்கல்வியில் பங்கேற்போம். மேலும் ஒழுக்கத்திலும் நன்னடத்தையிலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்கி இயேசுவின் விழுமியங்களை எங்கள் வாழ்வில் பின்பற்றி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்து மறு கிறிஸ்தவராய் இந்த உலகத்தில் பிரதிபலிப்போம் என உறுதியளிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மறைக்கல்விக்கு அனுப்புவதும் அவர்களை உற்சாகப்படுத்துவதும் பெற்றோர்கள் நம் அனைவருடைய கடமை. எனவே இப்பொழுது நாம் பெற்றோர்களும் அந்த உறுதிமொழி எடுக்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்கள் சத்தமாக இந்த உறுதிமொழியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர்கள் சார்பாக பெற்றோர்கள் அவர்களை உறுதிமொழி படிக்க அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் சொல்ல சொல்ல நீங்களும் திரும்பி சென்றால் நலமாக இருக்கும். பெற்றோர்கள் உறுதிமொழி. பெற்றோர்கள் உறுதிமொழி. பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நேரம் தவறாமலும் வாரந்தோறும் மறைக்கல்விக்கு அனுப்பி வைப்போம். மேலும் அவர்களின் வாழ்க்கையில் நாங்களும் ஒரு ஆசிரியர்கள் என்பதை நினைவில் வைத்து அவர்களுக்கு நன்னறி ஊட்டுவோம். குடும்பம்தான் முதல் மறைக்கல்வி என்பதை அறிந்து குடும்பத்தில் அவர்களை கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு ஏற்ப கண்காணித்து வளர்ப்போம் என உறுதி அளிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆசிரியர்கள் அனைவரும் முன்னாடி வந்துருங்க. கொஞ்சம் ஆசிரியர்கள் எத்தனை ஆசிரியர்கள் நம் பெற்றோர்களுக்கும் தெரிய வேண்டும். நீங்கள் அனைவருமே உங்களுடைய கடமையை சிறப்பாக செவ்வனே செய்து மறைக்கல்வி ஆற்றும் பணியை ஒரு சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து காட்டும் விதமாக இந்த உறுதிமொழியை இருப்போம். அனைவரும் சத்தமாக, ஆசிரியர்கள் அனைவரும் சத்தமாக இந்த உறுதிமொழியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் முன்னாடி வந்துருங்க. ஆசிரியர்களின் உறுதிமொழி. மறைக்கல்வி ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் சிறந்து விளங்கி இயேசுவை அறிவிப்பதில் பெருமிதம் கொண்டு இந்த பணியை உன்னத பணியாக ஏற்று மாணவ மாணவிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருப்போம். மேலும் அவர்களை ஒழுக்க நெறியிலும் அறநெறியிலும் வளர்க்க மறைக்கல்வி ஆசிரியராக என் பணியை சிறப்பாக செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன்.
அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் அருட்பணி சுரேஷ் அவர்களும் நமது பங்கு தந்தையோடு இணைந்து இக்கொடியினை ஏற்றி மறைக்கல்வியின் துவக்க விழாவினை வெற்றிகரமாக துவங்கி வைப்பார்கள். அனைவரும் உற்சாகமாக இயேசுவில் வளர மலர என்ற மைய கருத்தோடு நாம் இந்த துவக்க விழாவினை துவங்குகின்றோம். இந்த கொடியானது மேலே சென்று பறக்க அனைவரும் இப்பொழுது உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த ஆண்டினை வெற்றிகரமாக நாம் துவங்கியுள்ளோம். எனவே மறைக்கல்வியின் பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து நாம் அனைவரும் பிள்ளைகளை அனுப்பவும் பெற்றோர்களும் அந்த கடமை உணரும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் பங்கு தந்தையின் வாழ்த்துரைக்கு செவிமடுப்போம். சரி, ஏற்கனவே நீண்ட மறையுரை, அதோட இந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு செய்தி தான், அதுவும் பெற்றோர்கள் நீங்கள் தான் முக்கியம். அந்த இசையாஸ் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், காளை தன் உடைமையாளரை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ராயலோ அல்லது மதுரவாயிலோ என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை. புரியுதா? ஆக ஒரு காளை தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கிறது, தன்னுடைய வீட்டு உரிமையாளரை தெரிந்திருக்கிறது. அதே போல் ஒரு கழுதை தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கிறது, ஆனால் என் மக்களோ என்னை அறிந்திருக்கவில்லை என்று சொல்றாரு. இந்த வார்த்தை இந்த மதுரவாயில் பங்கை பார்த்து கடவுள் சொல்லக்கூடாது. ஏன்னா மீண்டும் அங்கே நம்ம யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு பொருந்தணும். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கடவுள் யார் என்பதை அறிய வேண்டும். அவ்வாறு அறிவதற்கான ஒரு அடிப்படை தளம்தான் இந்த மறைக்கல்வி. எனவே பெற்றோர்கள் அதற்கு நீங்கள் தான் துணை புரிய வேண்டும். இந்த மறைக்கல்வியில் இந்த பிள்ளைகள் சேர்ந்து தன்னுடைய எஜமானான அந்த இறைவனை இந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் அவர்கள் அந்த இறைவனை பின்பற்ற முடியும். தங்களுடைய அச்சத்திலும் பயத்திலும் மற்ற எவரையும் தேடி செல்லாமல் அந்த இறைவன் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு போர் வீரரை போல தன் அருகிலே இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்குள்ளாக வரும். எனவே ஒரு பிள்ளைகளுடைய அடிப்படை விசுவாசத்திற்கு நமக்கு தேவை இந்த மறைக்கல்வி. எனவே இந்த மறைக்கல்வி நம்முடைய பங்கிலே இந்த நாளிலே துவக்கி இருக்கின்றோம். எனவே பெற்றோர்கள் நீங்கள் இந்த பிள்ளைகள் தங்களுடைய எஜமானை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீங்கள் இந்த மறைக்கல்வின் வழியாக அவர்களுக்கு துணை செய்ய வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ டியர் ஃபாதர். தந்தை அவர்கள் கூறியது போல நாமும் இந்த மறைக்கல்வியினை பயன்படுத்துவோம். சிறு வயது முதலே குழந்தைகளை விசுவாசத்தில் வளர்ப்பது நம் அனைவரின் தலையாய கடமை என்பதை உணர்வோம். இப்பொழுது இந்த அருமையான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக மேலே வந்து நமது பிள்ளைகளுக்கு திருப்பலி ஆற்றிய தந்தை அருட்பணி சுரேஷ் அவர்கள் சலேசிய சபையை சார்ந்தவர். இப்பொழுது அவர் துபாயிலிருந்து இப்போதான் வந்தாங்க, ஒரு மாதம் ஆகின்றது. இப்பொழுது டான் போஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எக்மோரில் அவர் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்றார். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்றார். தந்தை அவர்கள் இங்கு வந்திருப்பது நாம் அனைவருக்கும் மிக சிறந்த உற்சாகத்தையும் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளிடனையும் அனைவரும் கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் வண்ணமாக தந்தை அவர்கள் ஒரு நூல் ஆடியை போர்த்தி மற்றும் நமக்கு சிறப்பு பரிசினை அளித்து தந்தை அவர்களை கௌரவிப்பார். அனைவரும் கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அருமையான நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு இன்று நடக்கக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களுக்கும் நமக்கு செய்யலாம் என்ற ஒரு நம் பக்குவத்தையும் ஒரு உறுதியையும் அளித்து இந்நேரம் வரை இதற்கான செலவுகள் அனைத்தையும் வழிநடத்தி சென்ற நமது பங்கு தந்தை அவர்கள் இந்த அருமையான நேரத்தை நான் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பயன்படுத்திக் கொள்ள. எல்லாத்துக்குமே ஓகே சார், மாணவர்களுக்குனா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல, எதுவுமே செய்ய வேணாம் என்று சொல்லவில்லை. எனவே தந்தை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபாதர், தேங்க்ஸ் அ லாட். இப்பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு வெல்கம் கிஃப்ட் வந்து நம்முடைய அருட்தந்தை அவர்களின் கரங்களால் நாம் தருவோம். அதை வாங்கிட்டு மாணவர்கள் அப்படியே இங்கே போனீங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோ பூத் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தம் பிரிண்ட், இந்த வருஷம் நான் இயேசுவோடு நண்பனாக இருப்பேன் என்ற தம் பிரிண்ட் வைத்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் கலைந்து செல்லலாம். இப்பொழுது நான் தந்தை அவர்களுக்கு முன்பாக
இந்த மறைக்கல்வி துவக்க விழாவிற்கு கடந்த ஒரு வாரமாக இந்த இடத்தை தூய்மை செய்து அதற்கான ஏற்பாடுகள் செய்த நம்முடைய உதவி பங்கு தந்தை, அதே போல் அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்கள் இவர் அனைவருக்கும் உங்கள் பங்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படியே கொடுத்துருங்க. இப்பொழுது பிள்ளைகள் அனைவரும் வரிசையாக வந்து இந்த வரவேற்பு பரிசினை, இது வந்து ஒரு நிபுணரன்ஸா நீங்க வச்சுக்கணும். இந்த பரிசு இந்த மாணவர்களுக்காக சேர்ந்ததுதான் திருவிவிலியம். சரித்திர புத்தகம் 16 ஞான புத்தகம்